Hi everyone from different time zones from all over the world to the summit. Let me invite Mr. Ramesh Balan, who is a CEO and founder at Nomadics, who is from Dallas, Texas, United States. அவரை பத்தி சொல்லணும்னா, he is a serial entrepreneur, successful business executive, inventor, and technologist who always think outside the box. And he is into many industries, and I just mentioned few like interactive media, telecom, healthcare, and most importantly, education. Recently, he has done a latest venture in Nomadics is he has created an augmented intelligence, which is a powered learning platform with a new approach of delivering one-to-one personalized learning experience to the students. So let me invite Mr. Ramesh Balan. Please, sir, take the stage and give your contribution and valuable speech. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் பாலன். அம்மா அப்பா வச்ச பேர் வந்து ரமேஷ் பாலசுப்ரமணியன். இங்கே 25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். ஸோ ரொம்ப நீளமாக இருந்த பேர் வந்து சுருக்கப்பட்டிருக்கு. எப்போவுமே எஜுகேஷன் மேலே எனக்கு ஒரு மிகுந்த பற்று இருந்திருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய அம்மா வந்து 1950ஸ்லேயே பேச்சுலர்ஸ் ஆஃப் டீச்சிங் வாங்கினாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு இருந்து பிறந்து வாழ்ந்தவங்க. அவங்க அங்கேருந்து முதல் பெண்மணியா மெட்ராஸ் வந்து பிடி படித்தாங்க. அது இப்போ பிஎட்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக இருந்து அதுக்கப்புறம் ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் டிஇஓ ஸோ மெட்ராஸ்கே சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனாங்க. எஜுகேஷன்றது வந்து என்னுடைய பிளட்லேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு அவ்வளோ ஆணித்தரமாக பதிஞ்சிருக்கு. பட் அதுவும் முக்கியமாக ஏதாவது இப்போ வந்து டெக்னாலஜிக்கு எவ்வளோ நாள் இருந்துட்டு எப்படி அதை வந்து எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கறது அப்படின்ற ஒரு இதுக்கு தான் இப்போ 6 years old கம்பெனி அது நொமேடிக்ஸ்ன்றது KNOMADIX. அதை இப்போ வந்து குளோபலாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது முதல்ல வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்றது தெரிய வரும். இப்போ லாஸ்ட் 8 months இந்த கோவிட் அப்படின்றதுனால நாட் ஒன்லி இந்த யூஎஸ் பட் உலக அளவுல வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏரியாஸ் தட் இஸ் டேக்கன் எ பிக் ஹிட் இஸ் எஜுகேஷன். எஜுகேஷன்றது வந்து இட்ஸ் ஃபவுண்டேஷனல் டு எவ்ரி சொசைட்டி. இட்ஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ் that has to be nurtured and has to be grown. We have to continuously innovate so we can move forward with how the humanities, the cognition development, how our learning, how our knowledge keeps developing. So அது பார்த்தீங்கன்னா நிறைய challenges இருக்கு. இப்போ வந்து we experience it now. முன்னாடி வந்து கிளாஸ் ரூம்ல இருந்துட்டு டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டிங்ல வந்து there were a lot of things that were not very efficient, that was not effective, but இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Still the teachers were very overloaded. அவங்களுடைய they did not have the resources to give personal attention to the students. Different students different levelல இருப்பாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியாமல் இருந்தது. பட் இப்போ வந்து when you take the students and teachers and put them out, இப்போ வந்து ரிமோட் லேர்னிங்னு சொல்றாங்க. பட் அட் த பாட்டம் லைன் ஆஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி லோடு வந்து இப்போ வந்து பேரண்ட்ஸ் மேலே போகுது. நிறைய வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் த டைம் தட் தே நீட் டு சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் they are probably busy with the thing. Technology has so much problems இருக்கு. ஸோ ஏதோ ஜூமை போட்டுறாங்க, ஜூம் இருந்துட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து இது பண்ண சொல்றாங்க. ஜூமை வச்சுட்டு ஒன்றும் படிச்சிட முடியாது, ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் டெக்னாலஜிக்கு தெரிய வருது. பட் எல்லாத்துக்கும் கடைசியில பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டேன்றாங்க. ஸோ தட் இஸ் ப்ரிட்டி காமன். கோர் எஜுகேஷன் இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி,
யூரோப்ல பாத்தீங்கன்னாலும் சரி. ஸோ this is the big challenge right now. இது கண்டினியூ ஆகுன்றது சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் எவல்யூஷன் மாதிரி ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டிராவல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இ-காமர்ஸா இருக்கட்டும், எல்லாம் டெக்னாலஜி வச்சு they are completely reinventing themselves, transforming themselves. ஏன் நம்ம வந்து எஜுகேஷன்ல பண்ண மாட்டேன்றோம்? ஏன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அது எப்படி வந்து இது குழந்தைங்க வந்து அது படிக்குது, எப்படி வந்து சில குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி they develop, the other kids develop differently. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஆன்லைன்ல போட்டுட்டோம்னா அது ஒன்றும் நடக்காது. ஸோ இதுதான் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா because of what we are going through, we can take a step back and then look at என்ன பிரச்சனை இதுல, என்ன பிரச்சனை, என்ன வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படி. ஸோ அதை கோருக்கு போய் அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் ப்ரூவன் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு குழந்தைய போட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா that is the best way for the humans to learn. So there is no doubt about that. There is a lot of research that proves that. I know நம்ம ஓல்ட்ல பாத்தீங்கன்னாலே குருகுலம்னு வச்சுட்டு they were doing all of that. So but எப்படி அது, that is it's not affordable at all. Okay, it cannot scale it with right now. இங்க வந்து 25 ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் இருக்காங்க, இந்தியால வந்து போனீங்கன்னா 40 இருக்காங்க. ஸோ இது வந்து this is not possible at all. அப்புறம் நீங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் வேற இடத்துக்கு போட்டீங்கன்னா அது வந்து it goes to a whole different level. The whole problem, it's amplified. So that is what is causing the whole education system around the world to take a close look. How do we evolve? How do we accelerate the transformation? So that is the background. So இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாலாம் போக விரும்பல, பட் ஆனா எப்படி எவால்வ் பண்றோம்னா இது வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. நம்ம ஊர்ல ப்ரொஜெக்ட் போடுறாங்க, நம்ம ஊர்ல வந்து ஸ்மார்ட் போர்டுன்றாங்க. ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. பட் ஆனா எப்படி இருந்தாலும் there is a difference between education and learning. Learningன்றது வந்து இண்டிவிஜுவல், எஜுகேஷன்ன்றது வந்து சிஸ்டம் that is teaching and imparting the knowledge. நம்ம வந்து we have to move the focus from the digitization of instruction and teaching to more of how the students learn. அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம், பட் it is time that we have technology to do those kinds of things. So இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா இருக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு டிவைஸ் வேணும். அதுக்கப்புறம் இது வந்து we have to get to a point where what we call dynamic learning delivery model. சும்மா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ கூகுள் கிளாஸ் ரூமையோ அதுக்கு வச்சுட்டு பண்ணணும்னா it is not going to really evolve. So என்ன பண்ணறதுக்கு இது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், என்ரிச் பண்ணணும் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை. கிளாஸ் ரூம்ல இருக்காங்களோ இல்லைன்னா ரிமோட்டா இருக்காங்களோ, இட் டஸ் நாட் மேட்டர். கண்டினியூட்டி இருக்கணும், என்ரிச்மெண்ட் இருக்கணும். அதுக்கு வந்து அப்படி பண்ண நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து டெக்னாலஜி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. தேர் இஸ் இன்டர்நெட் இருக்காம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிவைஸ் கண்டிப்பா வேணும். டிவைஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிவைஸ் வச்சுட்டு இஃப் தே ஹேவ் அ டேப்லெட் தென் we have to be able to accommodate for offline scenario. ரொம்ப முக்கியமா the teachers need to have ability to measure and track real student learning. Okay, multiple choice கொடுத்து பார்த்து ABCDன்னு கொடுத்தா பசங்க கெஸ் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் வந்து எப்படி அவங்க கத்துக்கிட்டாங்க, அவங்க மேத்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அது பண்ணி கத்துக்கிட்டாங்களா இல்லாட்டி அவங்க கெஸ் பண்ணாங்களா, இதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த லெவல் கிரானுலாரிட்டிக்குள்ள போனாதான். ஸோ எங்களுடைய விஷன் என்னன்னா இப்போதைக்கு everyone regardless of background situation, how do we maximize the learning potential of that? And to do that we've been developing this whole platform, R&D and the startல இருந்து okay complete platform to understand the granular levels of how students incrementally develop their knowledge, stroke by stroke எப்படி அவங்க வந்து கத்துக்கிறாங்க, எங்க வந்து அவங்க வந்து how some students are learning better than others, how what is the right work that they need to show in order for them to learn math properly. So இந்த மாதிரி granular understanding வந்தாதான் அதுக்கு வந்து we have to support the step by step learning process. அப்படி பண்ணாதான் overall, and that is a very complex process. ஏன்னா science learn பண்றது different, math learn பண்றது different, English learn பண்றது different,
லாங்குவேஜஸ் லேர்ன் பண்றது. ஸோ இதனால வந்து எல்லாத்துலயும் எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் ஜாஸ்தி எடுத்துட்டு வர்றது, ஹவு கேன் வி கெட் தெம் த்ரூ த ஹோல் திங்கிங் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அப்போதான் வந்து வில் கெட் டு அ பாயிண்ட். இது ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஸ்கிரீன்ஷாட்ஸ். நீங்க வந்து nomadics.comல போய் பார்க்கலாம். there is videos, all of that. பட் பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி சொல்லி கொடுத்தோம்னா அதை வந்து எப்படி how to translate that experience and do that, how do we capture stroke by stroke, அப்புறம் எப்படி கேமிஃபை பண்றது. ஸோ ஜஸ்ட் 24x7 கொடுக்கறதுக்கு பதிலாக how do we use other types of spatial reasoning methods to teach number sense. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அட் அ குளோபல் லெவல். ஸோ திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன் இருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் a $10 trillion economy. So that is the spending that is done. But interestingly, less than 4% is spent on technology. So 4% எடுத்துக்கிட்டீங்கன்னா that comes to $400 billion. Okay. So அதுக்கு டிவைஸ், நெட்வொர்க், அது இதுன்னு நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து about $50 billion இந்த மாதிரி ஒரு டைனாமிக் லேர்னிங்கை வந்து எனேபிள் பண்றது, எப்படி எல்லாருடைய கான்டென்ட்டையும் எடுத்துட்டு வந்து அதை எப்படி என்ரிச் பண்றது அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து ரெப்ரசன்ட்ஸ் a very big chunk of money, about $50 billion. ஸோ இங்க இருக்கிற இதெல்லாம் நம்பர்ஸ்லாம் எப்படி வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் தட் ஆர் லேர்னிங் செகண்டரி எஜுகேஷன் எத்தனை மில்லியன் வந்து ஜாஸ்தியாகிறாங்க இப்போ, அதெல்லாம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ த குளோபல் ஸ்பெண்டிங் on this type of opportunity is also growing. இப்போ வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்றது இப்போ K-12 and supplemental education. ஸோ அது ரெண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நாங்க வந்து we are expanding globally. ஸோ இதுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வச்சு இதை வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ தெர் இஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், கேமிஃபிகேஷன் இருக்கு, தெர் இஸ் ஆல் த கேப்சரிங் ஆஃப் த ஸ்ட்ரோக் பை ஸ்ட்ரோக், கன்வர்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கான்டென்ட். நீங்க வந்து பிடிஎஃப் கான்டென்ட், பிரிண்ட் கான்டென்ட் இருந்தீங்கன்னா அதை அப்படி அப்லோட் பண்ணி அதை அப்படி இன்டராக்டிவ் ஆக்குறது. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து குளோபலா இதை எடுத்து அவங்க லோக்கலைஸ் பண்ணலாம், அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு இது பண்ணலாம். அவங்க வந்து சப்ளிமெண்டல் எஜுகேஷனா கொடுத்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஸ்கூல்ஸ் கொடுக்கலாம். we are starting Nomadics India on Monday. விஜயதசமி அன்னைக்கு we are starting Nomadics India. ஸோ இந்தியாவுக்கு இருக்கிறவங்க they are seen, if ஸ்ரீலங்காவோ மலேசியாவோ மிடில் ஈஸ்டோ, they can actually reach us. We are happy to work with them and help them access something like this. So this is what our vision is, this is what our journey is. I hope this was useful. And ஏதாவது questions இருந்துச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க தயவு செய்து, and we'll be happy to answer any questions about the opportunity, about the technology, about how it can help different schools and different communities around the world. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.